சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் காமெடி கலந்த ஹீரோயினாக கலக்கிய நடிகை ஊர்வசி பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள நிலையில் இவரது நடிப்பை பார்த்து பிரபல காமெடி கிங் கவுண்டமணியே பயப்படுவார் என்று பாக்யராஜ் ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பாக்யராஜ் இயக்கி ஹீரோவாக நடித்த முந்தானை முடிச்சு என்ற படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் ஊர்வசி. முதல் படத்திலேயே அனுபவம் வாய்ந்த நடிப்பை வழங்கிய இவர் அத்து, கமல்ஹாசன், ராம்கி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். குறிப்பாக கமல்ஹாசனுடன் இவர் நடித்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஹிட் படமாக இருக்கிறது. ஹீரோயினாக இருந்தாலும் அதில் காமெடி இருக்கும் வகையில் நடித்து அசத்தும் ஊர்வசி சீரியஸான கேரக்டரிலும் சிறப்பாக நடித்து முத்திரை பதித்துள்ளார். தற்போது பல படங்களில் முக்கிய கேரக்டர்களில் நடித்து வரும் ஊர்வசி நடிப்பில் அடுத்து பரிமளா அண்ட் கோ என்ற படம் வெளியாகியுள்ளது. பாண்டியராஜ் இயக்கியுள்ள இந்த படத்தில் ஜெயராம், மிஷ்கின் உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளனர். அடுத்த வாரம் இந்த திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பாக்யராஜ், ராதிகா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகை ராதிகா, ஊர்வசி படங்களில் பேசுவது யாருக்குமே கேட்காது என்று சொல்ல, அதற்கு ஊர்வசி எல்லோரும் வேகமாக பேசுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நான் பேசுவதில்லை. என்னை வைத்து எந்த மொழியில் படம் வேண்டுமானாலும் பண்ணிக்கலாம் என்று சொல்வார்கள் என ஊர்வசி சொல்கிறார். தொடர்ந்து பேசிய பாக்யராஜ் ஒரு முக்கியமான நிகழ்வை குறிப்பிட்டார். என் உதவியாளர் சிவகுமார், ஊர்வசி என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, என்னால் சமாளிக்கவே முடியவில்லை. கவுண்டமணி யாரை பார்த்தும் பயக்க மாட்டார். ஆனால் இவரை பார்த்து இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா என்று சொல்வார். முக்கியமாக படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் அர்ஜுன், திலகன், கவுண்டமணி ஆகியோருடன் ஊர்வசியும் சேர்ந்து சமாளிக்க வேண்டிய நிலை வந்து என்று சொன்னதாக பாக்யராஜ் கூறியுள்ளார். அவர் கூறிய திரைப்படம்தான் 1995 வெளியான ஆயுத பூஜை திரைப்படம். படத்தில் அர்ஜுன், கவுண்டமணி, திலகன் ஆகியோருடன் ஊர்வசி, ரோஜா ஆகியோர் நடித்திருந்தனர். நேயர்களே, ஊர்வசி நடித்த படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படம் எது என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.